நீங்க ஒரு சின்ன ஊர்ல இருந்து வருவாங்களா ஒண்ணு இருக்காங்க அப்புறம் தெரியும் ஜாக்கிரதான் கூப்பிட்டு வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஆட்டை போடுவான். போட்டு இவன் பேருக்கும் சென்சார் பண்ணுவான் சில படத்தை. சில படத்தை எவ்வளவு ஏமாத்த முடியும் ஏமாத்துவான். அதுல வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த படத்தை வந்து வச்ச கோயத்தை பாரு அவர் சென்சார் பண்ணி ஒரு மாசம் கழிச்சு எங்க சங்கத்துல வந்து வச்ச கோயத்தை பாரு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இல்லை கில்ராம ஈஸி மெம்பருங்கிறதால உள்ள பண்ணி உடனே கொடுத்துட்டாங்க. சரி, கொடுத்த உடனே என்ன பண்ணா அந்த படம் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன் படம் அது என் டைப்ல எனக்கு 50 லட்ச ரூபா செலவாயிடுச்சு. எனக்கு அது 50 லட்ச ரூபா வாங்கி இவன் இந்த படம் முன்னா படத்துக்கு அவன் திருநோட தான் நான் எடுத்து செக் பண்ணேன். செக் பண்ணும்போது அந்த படம் சென்சார் ஆகி 3 மாதம் கழிச்சு அந்த படம் டைட்டில் பண்ணி கொடுத்தேன். அப்போ இவனுக்கு போகக்கூடாது அந்த படம். அப்போ இவனை கேட்டா இருக்கு ஏன் அது எப்படி ஏமாத்துறான். அதே மாதிரி விஜய் டிவில ஒரு டைட்டில் மாதிரி ஏமாத்துறான். இது மாதிரி எல்லாமே அவன் வேலையே என்னன்னா கிரிமினல். எங்கெங்க இப்படி ஏமாத்தான். ஏன் நான் சொல்றேன் என் மேல கேஸ் போடுறேன். கேஸ் போட சொல்லுங்க கோர்ட்டு போட்டு ஆதாரப்படமும் காமிச்சு கிழிச்சு போடுறேன். நான் ஆதாரமா வச்சிருக்கேன். அவன் மேல ஏற்கனவே நான் கேஸ் போட்டுருக்கேன். கேஸ் நடந்து இதை போட்டேன். இப்போ வந்து அவன் என்னன்னா பத்திரிகை அவன் பெரிய நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்காக அங்கே எந்திரிச்சு கேள்வி கேட்டான். நான் அங்கேயே கேட்டேன், டேய் நீ திருட, உனக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லை, நான் பத்திரிகை. இது எப்படி சார்? இப்போ பத்திரிகை துறையில ப்ரெஸ்ஸு இப்போ நீங்கள் இல்லைல்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாமல் ஒரு ஒரு பைலா எந்த ஒரு இதுவுமே ஒரு குழுவாக எதுவுமே இருக்க முடியாது. அங்கே நீங்கள் வந்து லீகலாக ஒரு சீட்டு பண்ண முடியாது. இவர் எப்படி ரொம்ப சிம்பிளாக வெறும் வந்து ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அந்த கம்பெனியில் ஒரு ஐடி கார்டு இருக்கிறதுனா போதும். இதில் ரயில் ஃப்ரீ, பஸ்ஸு ஃப்ரீ, தேட்டர் ஃப்ரீ, கோயில் ஃப்ரீ. வர இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 5 வரைக்கும் வச்சிருக்கேன். நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஏன் வச்சிருக்கேன்னா என்னைக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு. அப்பவுமே நான் படிக்கலனாலும் எல்லாத்தையும் பக்காவாக ரெக்கார்ட் பண்ணது மட்டும் எல்லாமே சிசிடிவி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இவன் வந்து எங்கள் சங்கத்துக்குள்ள வந்து கேமரா உடைச்சான் சார். சேகரை உடைச்சு உள்ள போய் பணம்லாம் தேடிருக்கான். அதுவும் நாங்கள் ரெக்கார்டாக இருக்கு. எல்லாமே ரெக்கார்டாக இருக்கு. அதாவது என்னன்னா எங்கள் சங்கத்தில் வந்து 5 கோடி மேலே பணம் வச்சு பில்டிங் ஒரு 3 கோடி போகும். ஜாக்வார்த்தங்கிறத தவிர வேற யாரும் அதை கேட்க மாட்டாங்க. சரி, இப்போ சாமானியன் படம் என் படம் தான் லேட்டஸ்ட் அவங்களுக்கு தெரியாதான். ஆமாம், நீங்கள் பத்திரிகைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். வச்சகுரி தப்பாது என் படங்களாம். அதை விட மேலே கேவலமானது ஒச்சாயின்னு ஒரு படம். என் படம் எனக்கு லெட்டர் விட்டுறாங்க, நீ அதை எடுத்து போடுங்க. அம்மா அப்பா அது என் கம்பெனி. அதில் வந்து ஒச்சாய் படம் பண்ணேன். அந்த ஒச்சாய் படம் பண்ணும்போது துரைங்கிறவர் வந்து மானியம் வாங்கி தரேன்னு அந்த 25 லட்ச ரூபா 25,000 வாங்குறாரு. அட்வான்ஸ் தான். அதுக்கு வந்து ஒருத்தர் அவர் பேர் அவர் தான் வந்து மினிஸ்டரோட பிஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கமல்நாதன் மினிஸ்டரோட பிஏன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தேன். கேட்டேன் அந்த கொலை பண்ணுற மிரட்டிருக்காரு. சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க போறவர் என்றும் மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சிவகுமார் ஐயாவை சொல்லுவாங்களோ அது மாதிரி இவரும் வந்து என்றும் மார்க்கண்டேயன் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவர் பல வித்தைகளை உள்ள வச்சிருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி பல வித்தைகளை உள்ள வச்சிருக்காரு. அவர் வேற யாருமே இல்லை, திரு ஜாக்குவார் தங்கம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க? சூப்பரா இருக்கேன் சார். ஓகே, இப்போ இப்படிப்பட்ட ஒருத்தர் இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் வந்து ரெக்கார்டோட பேசுறீங்க. நான் அதுக்கு சொல்ல வரல, அந்த ரெக்கார்டையும் நம்ம எப்படி இருந்தாலும் பாத்துருவோம். இப்போ பிரச்சனை என்னன்னா சன் டிவி, ஐஸ்வரி கணேசன் வேல்ஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி கலைஞர் ஐயா, இந்த 3மே மிகப்பெரிய ஆளுமை. இந்த 3 மிகப்பெரிய ஆளுமைகள் கோர்ட்ல கேஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. 4 தட்டுனாலே வந்து எல்லாமே நடக்கும். கூட இருக்காரு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. எனக்கு லெட்டர் கொடுத்த உடனே தான் நான் சொன்னேன், நீங்க அந்த லெட்டரை கூட எடுத்துட்டு போங்க. எனக்கு தெரியாது. எனக்கும் நான் வச்ச குறி தப்பாதுன்னு ஒரு படம். அது வந்து அந்த சன் டிவில இருந்து அந்த பாய் அவர்களுக்கு படம் பண்ணி சென்சார் பண்ணி 1 மாசம் கழிச்சு வந்து மீடியேட்டர்னு சொல்லிட்டு தலைவான். படத்தை வாங்கி வைக்கிறேன். இப்ப நீங்க சின்ன ஊர்ல இருந்து வருவாங்களா ஒண்ணு இருக்காங்க அப்புறம் தெரியும் ஜாக்கிரதான் கூப்பிட்டா வருவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஆட்டை போடுவான். போட்டு இவன் பேருக்கும் சென்சார் பண்ணுவான். சில படத்தை எவ்வளவு ஏமாத்த முடியும் ஏமாத்துவான். அதுல வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த படத்தை வந்து வச்ச கோயத்தை பாரு அவர் சென்சார் பண்ணி 1 மாசம் கழிச்சு எங்க சங்கத்துல வந்து வச்ச கோயத்தை பாரு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். சரி, கில்டுல ஏன்னா கில்டு ஈஸி மெம்பருங்கிறதால உள்ள பண்ணி உடனே கொடுத்துட்டாங்க. சரி, கொடுத்த உடனே என்ன பண்ணா அந்த படம் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன் படம் அது என் டைட்டில் எனக்கு 50 லட்ச ரூபா செலவாயிடுச்சு, எனக்கு அது 50 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு கேட்கறான். உடனே அங்க வந்து லெட்டர் அனுப்புறோம். நாங்க லெட்டர் அனுப்புறோன்னா இவங்க வந்து கவுன்சிலுக்கு போறாங்க. அவங்க வந்து கவுன்சில் மெம்பர். இவன் வந்து இங்கேயும் மெம்பர் அங்கேயும் மெம்பர். கவுன்சிலர் லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதையும் காமிக்கிற மாதிரி. கவுன்சிலர் வச்சு பஞ்சாயத்து பேசுறாங்க. 50,000 அவங்க தரேன்றாங்க. ஏன்னா இவன் டைட்டில் தான் போட்டிருக்கு அப்படின்னு 50,000 தரேன்னு 50,000 கொடுத்து முடிச்சிட்டாங்க.
இவன் இந்த மாதிரி முன்னா படத்துக்கு அவன் திருநோடதான் நான் எடுத்து செக் பண்ணேன். செக் பண்ணும்போது அந்த படம் சென்சார் ஆகி 3 மாசம் கழிச்சு தான் அந்த படம் டைட்டிலே பதிவு பண்ணிட்டான். அப்ப இவனுக்கு போக கூடாதுல்ல அந்த படம். ஆமா. அப்ப இவனை கேட்ட ஆரம்பிச்சேன், ஏன் அது எப்படி ஏமாத்துறான்? அதே மாதிரி விஜய் டிவில ஒரு டைட்டில் இது மாதிரி ஏமாத்துறான். இது மாதிரி எல்லாமே அவன் வேலையே என்னன்னா கிரிமினல். எங்கெங்க இப்படி ஏமாத்துறான்? ஏன் நான் சொல்றேன், என் மேல கேஸ் போட சொல்லுங்க. கேஸ் போட சொல்லுங்க, கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க. ஆதாரப்படமும் காமிச்சு கிழிச்சு சொல்ல விடுறேன். நான் எல்லாம் ஆதாரமா வச்சிருக்கேன். அவன் மேல ஏற்கனவே நான் கேஸ் போட்டிருக்கேன். கேஸ் நடந்துட்டு கோர்ட்ல. இப்ப வந்து அவன் என்னன்னா பத்திரிகை அவன் பெரிய நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்காக அங்க எந்திரிச்சு கேள்வி கேட்டான். நான் அங்கேயே கேட்டேன், டேய் நீ திருட, உனக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லை. நான் பத்திரிகை, நீ ஏன் பத்திரிகை தான் இந்த கடவுள்லாம் யாருடா? இந்த பத்திரிகையாரவங்களாம் யாரு? 4வது தூண் இன்னைக்கு வந்து சினிமாவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், எல்லாத்தையும் நல்லது கெட்டதை போடுறது அவங்க. இப்ப அவங்க யாரு? நீ யார் 500 ரூபா கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட பேசுற எச்ச நீ வந்து இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் சொல்றேன், அவன் வந்து என் மேல கேஸ் போட சொல்றேன். இப்போ அவரு கில்லுல இருந்தாரு, திடீர்னு பத்திரிகையாளரா மாறுறாரு. அது எப்படி சாத்தியமாகும்? அதான் எனக்கு தெரியல. நீங்க தான் அதெல்லாம் பார்க்கணும். அதாவது பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு எங்க ஆபீஸ்ல ஒரு 5 பேர்ட்ட 5000 வாங்கிட்டான். ஏன்னா ட்ரெயின் ஃப்ரீ, பஸ் ஃப்ரீ, தேட்டருக்கு போனா ராஜ மரியாதை, கோயில போனா தனி மகுடம் வச்சு கூட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டான். 3 மாசம் ஒரு வாட்டி 500 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கிட்டான். அவங்க எனக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் நீங்க எடுத்து போடுங்க. ஏன்னா என்ன அது மாதிரி ஒண்ணு காமிக்க சொல்லுவாங்க அவன். சரி, அவன் எவ்வளவு பணம் வாங்கிட்டான் தெரியல, சாப்பாடுக்கு இல்லைன்னு நான் எல்லாம் வவுச்சரோட வச்சிருக்கேன். அதை எடுத்து போடுங்க. யோகியம் தானே, திருப்பி கொடுக்க சொல்லுங்க. சார் இது எப்படி சார்? இப்போ ஒரு பத்திரிகை துறையில பிரஸ், இப்போ நீங்க கில்டுல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாம ஒரு ஒரு பைலா எந்த ஒரு இதுவுமே ஒரு குழுவா இன்னும் இருக்க முடியாது. அங்க நீங்க வந்து லீகலா ஒரு விஷயத்த பண்ண முடியாது. இவர் எப்படி ரொம்ப சிம்பிளா வெறும் வந்து ஒரு கம்பெனி ரன் நடத்திட்டு இருக்காரு. அந்த கம்பெனியில ஒரு ஐடி கார்டு இருந்ததுன்னா போதும், இதுல ரயில் ஃப்ரீ, பஸ் ஃப்ரீ, தேட்டர் ஃப்ரீ, கோயில் ஃப்ரீ, சாப்பாடு மட்டும் தான் இல்ல, அதுவும் எங்கேயும் ஃப்ரீ போட்டிருக்காரான்னு தெரியல எனக்கு. இல்ல அது அந்த மாப்பா எழுதிருக்கு பாருங்க, அந்த லெட்டரையும் கொடுக்குறேன், நீங்க போடுங்க சார். இல்லைன்னு சொல்லு, அந்த பொண்ணோட கூப்பிட்டு கேளு, இல்லைன்னு சொல்லு. ஒரு 4 பேர்ட்ட லெட்டர் கொடுத்துருக்காங்க, 4 பேர்ட்ட இல்லைன்னு சொல்லு. இல்ல இது எப்படி, இது ஒரு பக்கா சீட்டிங்கா இருக்குல்ல. இந்த சீட்டிங்க வந்து இவ்வளவு சீட்டிங் இருக்கும்போது இப்ப ஃபைனலா வந்து வர வார்த்தைகள் என்னன்னா, ஜாகுவார் தங்கம் செஞ்சாலும் செஞ்சிருப்பாருப்பா அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடும் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? நீங்க ஏதாவது கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா அடிக்கடி? அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார். நான் வந்து இப்போ நீங்க படம் எடுக்கிறீங்க, நீங்க வந்து உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணி பணம் கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுவேன். சரி, இவனுக்கு சப்போர்ட்டா பேச மாட்டேன். இவனுங்க எல்லாமே திருட்டு பசங்க. இதுல வந்திருக்க அத்தனை பேருக்கும் நான் அடையாளமா ஆதாரமா எல்லாம் வச்சிருக்கேன். அடுத்தவனா வந்தாலும் அதுக்கும் எனக்கு இருக்கு. பாருங்க, இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 5 வரைக்கும் வச்சிருக்கேன் நான். ஏன் வச்சிருக்கேன்னா என்னைக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு. அப்பவுமே நான் படிக்கலனாலும் எல்லாத்தையும் பக்காவா ரெக்கார்ட் பண்ணது மாட்டேன், எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இவன் வந்து எங்க சங்கத்துக்குள்ள வந்து கேமரா உடைச்சான் சார், சேகரு. சேகரை உடைச்சு உள்ள போய் பணம்லாம் தேடிருக்கான். அதுவும் நாங்க ரெக்கார்டா இருக்கு, எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. அதாவது என்னன்னா, இப்ப எங்க சங்கத்துல வந்து 5 கோடிக்கு மேல பணம் வச்சிருக்கேன். பில்டிங் ஒரு 3 கோடி போகும். ஜாகுவார் தங்கத்தை தவிர வேற யாரும் அதை கேட்க மாட்டாங்க. ஆனா நமக்கு என்ன அப்படி கடந்து போயிடுவாங்க. ஆனா இவனுங்க சினிமாவும் எடுக்கல, சினிமாவிலும் வேலை செய்யல, சந்தாவும் கட்டல. இவனுங்க வந்து உள்ள வந்துக்கிட்டு ஜாகுவார் தங்கிட்ட விரட்டிடணும்ட்டு முதல்ல பணம் தருனாருன்னா ஆடிட்டிங் பாடுறாங்க. இதுக்கு வந்து ஜட்ஜே வந்து கணக்கு பார்க்கறதுக்கு குழு அமைச்சு அதுல இவனும் வந்தான். இவன் தான் ஆப்போசிட் வந்தான் கரெக்டு. ஆனா பார்த்துட்டு கணக்கு கிளியரா வச்சிருக்காரு, 10 ரூபாய் கூட கணக்கு வச்சிருக்காரு. அவர் வந்து கேட்க கூடாதுன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் பொண்ணுங்களை பற்றி தப்பா பேச ஆரம்பிச்சோம். ஒரு பொண்ணை வச்சிருக்காரு, ஒரு பொண்ணுக்கு 6 மாசம் குழந்தை உண்டாக்கிட்டாரு அப்படின்னு சொன்னானுங்க. அதுவும் 100% போய் அந்த பொண்ணு கேஸை போட்டு எல்லாம் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலைஞ்சு சார்ஜிட்டு போட்டு கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கானு. ஏன்னா யாரு கேட்பா இது மாதிரி கேட்டா? நம்மளாம் சினிமாவில் இருக்கோம், உதாரணம் சினிமா, பத்திரிகை. அன்னைக்கு கூட நான் பத்திரிகையாளன் சொல்றான் சார், போலீஸ் போலீஸ் இருக்காங்க சார், நான் பத்திரிகை தெரியுமா, நினைச்சா என்ன பண்ணுவேன்னு இருக்கான். பத்திரிகையாளர்களுக்கே அவமானம். என்னன்னா எந்த பத்திரிகையாளர்களும் நான் நினைச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன் பற்ற மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஏன்னா சட்டம், போலீஸ் வந்து தனியா அந்த சட்டம் கரெக்டான ரூல்ஸ், அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. அப்படி பேசுறவங்க சரி, இப்ப சாமானியன் படம் என் படம் தான் சார், லேட்டஸ்டா அவங்களுக்கு தெரியாதான். ஆமா,
அது நீங்க பத்திரிகைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வச்சகுறி தப்பாது என் படங்களாம். அதை விட மேல கேவலமானது ஒச்சாயின்னு ஒரு படம். என் படம் எனக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க, நீ அதை எடுத்து போடுங்க. ஒச்சாயி படம் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு தான் டைரக்டர். ஆட்சி கிழவி கலைக்கூடம் திரவிய பாண்டியன் ப்ரொடக்ஷன் சொல்றேங்க பாருங்க. அம்மா அப்பா அது என் கம்பெனி. அதுல வந்து ஒச்சாயி படம் பண்ணேன். அந்த ஒச்சாயி படம் பண்ணும்போது துரைங்கிறவர் வந்து மானியம் வாங்கி தரேன்னு அந்த 25 லட்ச ரூபா 25,000 வாங்குறாரு அட்வான்ஸா. அதுக்கு வந்து ஒருத்தர் அவர் பேரு அவர் தான் வந்து மினிஸ்டரோட பிஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கமல்நாதன் மினிஸ்டரோட பிஏன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தேன். கேட்டேன் இந்த கொலை பண்றது மிலிட்டரிக்காரன்னு. அவன் சொல்லி லெட்டர் கொடுக்குறான். லெட்டர் நீங்க எடுத்து போடும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அந்த ஒச்சாய் படம் எங்க ஊர் உசிலம்பேட்டில தான் நடந்துக்கிட்டு. அப்ப எனக்கு அது ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். அதே போய் சொல்லுங்க. ஒச்சாய படம் யாரு பண்ணா சென்சார் எல்லாம் இருக்கு. அதே என் படம் சொல்றானா எவ்வளவு போய் சொல்லுவான் பாருங்க சார். ஒச்சாயிங்கிற படம் சென்சார் யாரு பேர்ல இருக்கு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? கண்டிப்பா. சினிமாவில் இருக்கும், பத்திரிகை இருக்கும், தெரியாம என் படம் லெட்டர் கொடுத்துருவான் சார். இது எப்படி சார்? அது இந்த இடையில ஏதோ ஒரு இது சொல்றாங்க, ஏன் இடம் இந்த ஒரு படத்துல சமுத்திரக்கனி வருவார், ஏன் இடம் அப்படின்னு சொல்லி சும்மா வந்து நின்று பேசிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ண உடனே இந்த காசை கொடுத்து போ, அந்த மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. அவ்வளவுதான் கட்ட பஞ்சாயத்து இருக்கிறத கொடுத்துட்டு போவோம். அதான் அவரு திருமலைன்னு ஒருத்தர், அவரு ஒரு படம் கொடுக்குறாரு. வேண்டாம் மீடியேட்டரே வாங்குறான். பணம் எல்லாம் ஒரு பேங்க்ல போட்டுக்க என் பேர்ல. உன்னால என்ன பண்ண முடியும்? முடிச்சா பண்ணிக்க. அவரு லெட்டர் கொடுக்குறாரு. இது மாதிரி என்னன்னா அவனை சார்ந்தே அந்த கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட லெட்டர் இருக்கு. அப்படியா? ஆமா. திருடுறது, பொய் சொல்றது, பணம் பறிச்சது, இது மாதிரி 60 லெட்டர் மேல இருக்கு. இப்போ ஒருத்த மட்டும் திருடனா ஊரே சேர்த்து அடிச்சு கொண்டுரும். ஊரே திருடனா இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு இல்லையா? நல்ல கேள்வி. இப்போ இவர் இவ்வளவு தூரம் ஒரு இடத்துல நின்று உங்க மேல இப்ப நீங்க என் மேல குற்றச்சாட்டு இல்லைன்றதுக்கு நீங்க இவ்வளவு ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறீங்க, கோர்ட்ல கேஸ் இருக்கு எல்லாம் இருக்கு, நம்ம அதை பத்தி பேச வேண்டாம், அது கோர்ட்டு முடிவுங்கிறதுனால. இப்போ இவரு இவ்வளவு தூரம் வைக்கிறாரு அப்படின்னா இவருக்கு இவ்வளவு தந்திர புத்தி இருக்கும் நீங்க நம்புறீங்களா? இதுக்கு பின்னாடி எதுவும் பெரிய சதி வேலைகள் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இது கில்டுலயே ஒரு வேலை இவ்வளவு தூரம் பண்றாங்கன்னா அப்போ நீங்க வச்சிருந்த ஸ்டாஃப்ல யாராவது துணை போயிருக்கலாம் இல்லையா? உங்களையும் இது பண்ணிட்டு அவங்களையும் இது பண்ணிட்டு 2 பேருக்கும் துணை போடலாம். இல்லாம எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. டைட்டில் வந்து இன்னொருத்தர் கொடுக்குறாங்கன்னா கொடுக்க கூடாது, ரூல்ஸ். நீங்க டைட்டில் பதிவு பண்ணா உங்ககிட்ட தான் கொடுக்கணும், நீங்க வந்து தான் வாங்கணும். ஆனா இவர் வாங்கிட்டேன், இவர் வாங்கினாதான் இப்ப ஸ்டாப் ஏதோ இது பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அது ஏதோ நடந்திருக்கலாம். ஆனா எல்லா ஷாப்பையும் நான் குறை சொல்ல மாட்டேன். எல்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கையானவங்க. நான் எல்லாம் சாவி அவங்கள்ட்ட தான் கொடுத்துருப்பேன், அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. இவன் மாதிரி ஆட்கள் வந்து உள்ள போட்டு ஏமாத்துவாங்க. இதை நான் ஏன் கேக்குறேன்னா, எனக்கு பர்சனலா நாங்க ஒரு தடவை என்னுடைய நண்பருடைய படத்துடைய டைட்டிலுக்காக நாங்க வரும்போது அந்த டைட்டிலை பத்தி பேசும்போது அந்த டைட்டில் ஏற்கனவே வேற ஒருத்தவங்கிட்ட இருக்கு. யாரு பேசுனது எனக்கு தெரியாது சார். யாரு? ஒருவேளை ஸ்டாஃபா? ஸ்டாஃப். நான் சொல்ற சம்பவம் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். சரி. அப்போ சொல்லும் போது டைட்டில் அடுத்தவங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. நாங்க வந்துட்டோம், வேற டைட்டில் ஏதாவது யோசிக்கலாம்னு வந்துட்டோம். ஒரு 3-4 நாள் கழித்து என்னுடைய நண்பர் எனக்கு போன் பண்றாரு. அவரு திருவண்ணாமலை ஊருக்கு போயிட்டாரு. போன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டைட்டில் வேணும்னா நீங்க வந்து ஒரு 5000 ரூபாய் என்னமோ வந்து இது பண்ண முடியுமா? அந்த டைட்டில் வேணா நாங்க அவங்க ஆப்போசிட் பார்ட்டிட்ட பேசி அவங்க வந்து படம் எடுக்கல இதுலன்னா கூட நம்ம வந்து மாத்தி விட்டு பேசி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் வருது நண்பா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றாரு. நான் அப்ப என்ன சொல்றேன்னா, வேண்டாம், ஒன்ஸ் அது போயிடுச்சுன்னா போயிடுச்சு, நீங்க திருப்பி அந்த ஏரியால வேற டைட்டில் கிடைக்கும், வெயிட் பண்ணலாம். 640,000 அதனால வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, டைட்டில் பிரச்சனை கிடையாது, 5000 ரூபாய் தான். இப்போ ஒரு டைட்டில் இருக்கு அப்படின்னா இது மாதிரி நிறைய பேருக்கிட்டே நான் கேள்விப்பட்டேன். பிரசாத்ல டீ கடையில இருக்கும் போதெல்லாம் பேசும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டைட்டில் இருக்கு அப்படின்னும் போது டைட்டிலுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் தெரியல, அது கொடுக்கணும் தெரியல, இது கொடுக்கணும் தெரியல. எனக்கு புரியல. நான் இது வரைக்குமே வந்து என்னன்னா, நான் வந்து கையெழுத்து போடணும் வாரத்துல 2 நாள் 3 நாள் போவேன். கையெழுத்து என்ன 100-200 கையெழுத்து போடணும், போட்டு வந்துருவேன். அதுதான் சங்கம் நல்லபடியா நடக்கா? ஓகே, நடக்குது. சேகர் பாத்துக்கிறாரு, சேகர் இருக்காரு, அங்க இன்னும் 2-3 பேர் இருப்பாங்க. எல்லாருமே பசங்க எல்லாமே துரோகம் பண்ணாங்க, அது வேற விஷயம். அப்போ வந்து அவங்கதான் பாத்துக்கிறாங்களா, ஈசி பாத்துக்கிறாங்கல்ல, நம்ம வேலையை பார்ப்போம். நமக்கு வேலை இருக்காங்க, வேலையை பார்ப்போம். அப்படின்னு வேலையை பார்த்தேன். இந்த பணம் திருடு, பணம் மோசடி, டைட்டில் மோசடி அப்படிங்கும் போது நான் வந்து உள்ள உட்கார ஆரம்பிச்சேன். நிறைய ஆகுதுன்னா அப்ப ஒரு திருடனா நம்ம கவனிப்போம்ல அவனை, என்ன இருக்கானே ஆக்டிவ்லாம் பார்க்கும்போது திருட மாதிரியே தெரிஞ்சாங்க. நான் வீடியோ எடுத்தாங்க, என்னென்ன பண்றான்னு வீடியோ எடுத்து ஒத்துக்கிற வரைக்கும் ஆதாரத்தெல்லாம் காமிச்சு ஒத்துக்கிட்டு காலோட மன்னிப்பு கேட்ட வரைக்கும் அது
சோ இப்போ நீங்க அங்க ரொம்ப நம்பினதுனால மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்களா? உங்க ஸ்டாஃப் எல்லாரும் ரொம்ப ஈசி மெம்பர்ஸ்னு இவங்க எல்லாரையுமே நம்பினதுனாலதான் இந்த பணம் ஈசி மெம்பர் சொன்னாலும் ஷாப் கேட்பாங்க. நான் தலைவர், நான் இல்லைன்னா ஈசி மெம்பர் சொன்னா கேட்பாங்க. சரி ஓகே ஈசி மெம்பர். ஏன்னா இப்ப நீங்க சொல்லும்போது 100 கையெழுத்து நான் வருவேன் வந்து பார்த்துட்டு போட்டுருவேன் ஒரு நம்பிக்கையில அடிப்படையில அப்படின்னு. ஒரு தலைவர் அப்படின்னும் போது நிறைய பொறுப்புகள் இருக்கும். நம்ம அதை எதுவும் சொல்ல முடியல. பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு எழுதும் போதே சில இடங்கள்ல முக்கியமான ஃபைல், முக்கியமான அமௌண்ட் இந்த மாதிரின்னு வரும்போது அதுல எங்கேயாவது உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் டவுட் வரவே இல்லையா? பெரிய அமௌண்ட்னா நான் கையெழுத்து போட மாட்டேன். 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 வரைக்கும் நான் போட்டுருவேன். மேல பெரிய அமௌண்ட்னா ஓரம் வச்சிருவேன். ஏன்னா அது வந்து எனக்கு கரெக்டா கணக்கு கொடுங்க. அப்படி கணக்கு வராதுன்னா அதுக்கு அவ்வளவுதான் கண்டம். எனக்கு வந்து 500 ரூபாய், 5000 ரூபாய் வரைக்கும் என்ன செலவுன்னு கேட்பேன். இந்த செலவு சொல்லுவாங்க. நான் சரி ஓகே ஒத்துக்கிற செலவா இருக்குன்னா ஓகேன்னு விட்டுருவேன். இல்லைன்னா நான் போட மாட்டேன். அப்படிதான் இருக்க வழியா. அதனாலதான் நான் பேங்க்ல அவ்வளவு பணம் போட முடிஞ்சு. பட் எதனா அதான் தேனை எடுத்து நிக்கிறப்பாங்கிற மாதிரி எதனா இருக்குமே வெளியே. ஆனா தேனே நிக்காது இல்ல. தேனா தான் இருந்தேன். தேனை எடுத்தவனே நான் நிக்கிறப்பாங்க வழியா நான் நிக்கல. சரி சார், இப்போ நீங்க சொல்ற குற்றச்சாட்டு இவர் ஒருத்தர் மட்டும் தான் எல்லாம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது கூட இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. ஓகே, அவங்க எல்லாருமே சேர்த்து இந்த மாதிரி அது எதற்காக சார்? இப்போ ஒரு மனிதன் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி வரணும்னா 2 விஷயமா இருக்கணும். ஒண்ணு, அவன் செய்யற குற்றத்துக்கு நம்மள வந்து கூட துணையா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிருக்கணும். இல்ல அவனை வந்து எந்த குற்றமும் செய்ய விடாம தடுக்கிறவனா இருக்கணும். இதுல நீங்க என்ன எந்த ரகம்? இதுல வந்து நீங்க 2 கேட்ட கேள்விக்கு அது இல்ல. அவன் பணம் சம்பாதிக்கணும். சரி, அவன் பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு ஜாகவர்த்தங்க ஆப்ஷன் இல்ல. சரி, அவர் பேரை சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொருத்தர் போன் பண்றாரு உங்க மேனேஜர்கிட்ட, மேடம் இந்த கம்பெனி வந்து பதிவு பண்ணாங்களா? ஆமா. டைட்டில் கேட்டா மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க. ஓ ஏன் சார்? இல்ல நீங்க சொல்லுங்க இல்லன்னு. மாஸ்டர் இருக்காரா? மாஸ்டர் இல்ல. அப்ப டைட்டில் கேட்டா இப்ப இல்லைன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அந்த டைட்டில் இங்க இருக்கு சார் கொடுக்கலாம் அப்படிங்கிறேன். இல்ல நான் சொல்றேன் கொடுக்க அவர் ஒரு ஈஸி மெம்பர் அந்த ரெக்கார்டு நான் வச்சிருக்கேன். ஏன்னா எங்க மேனேஜருங்களே நம்ம தப்பு சொல்ல முடியாது. இவங்க வந்து ஈசி மெம்பர் இருக்கனால உள்ள வந்து கரெக்டா பண்ணி அது ஏதோ பண்ணிருக்காங்க. இல்ல ரெக்கார்டா வச்சிருக்கேன் சார். எதுவுமே ரெக்கார்டு இல்லாம நான் ஒண்ணுமே பேசுறேன். எல்லாமே ரெக்கார்டு தான். அதே மாதிரி இந்த சேகர் சொல்றீங்களா? எவ்வளவு 500 ரூபாய் வாங்கிருக்காங்க. கையெழுத்து போட்டுருங்க. எவ்வளவு 500 ரூபாய் வாங்கிருக்காங்க? 5000 ரூபாய் வாங்கி பொய்யா சொல்லி வாங்கிட்டே இருப்பான். ஒரு வாரத்துல ஒரு 3 நாள் வாங்கிருக்கோம். இப்போ இது உங்களுக்கு சார் இப்ப 500 5000 இது இப்ப நீங்க கையெழுத்து வாங்குறது, அவங்க கையெழுத்து வாங்குறாங்க, யாரோ ஒருத்தவங்க கையெழுத்து போறாங்க. பணப்பட்டுவாடா எதா இருந்தாலும் ஆடிட்டர் பார்க்க போறாரு. உங்க அக்கௌண்ட்ல அது விழுக போகுது. இப்ப நீங்க கையில பணமா வாங்கி இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த லெஜர் அக்கௌண்ட்ல நோட்ல எழுதிருக்க போறீங்க. ஒரு வவுச்சர் கொடுத்துருக்க போறீங்க. வவுச்சரோட காப்பி இருந்திருக்க போகுது. இல்ல ஜிபே பண்ணிருக்காங்க, இல்ல டிடியா கொடுத்துருக்காங்க, இல்ல பேங்க் அக்கௌண்ட்ல போறாங்க. எல்லாமே ஒரு கணக்குள்ள வரப்போகுது. கரெக்ட். இந்த கணக்குல வந்து இதெல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்னும் போது இப்ப இவர் கையெழுத்து போட்டுருவாரு. மிஸ் ஆனாதானே கரெக்டா இருக்கு. மிஸ் ஆனாதானே ஒண்ணும் இல்ல சார். 200 பேர் மெம்பர் ஆகுறாங்க. 25 ரூபா 200 பேர் எவ்வளவு ஆச்சு? 25 பேரு 25 50,000 50 லட்சமா இருக்கும். 50 லட்சம் பேங்க்ல இருக்குல்ல. குறைஞ்சதான் கேட்கணும். சரி, கரெக்டா எப்படி கேட்க முடியும்? அதை அப்ப எப்படி சார் அந்த நூதன திருட்டு நடக்குது? சார் இங்க பணத்தை திருடல. இல்ல நான் அதை கேட்கல. இப்ப எம்சி சேகர்னு ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிருக்காருன்றீங்க இல்லையா? அவன் வந்து டைட்டில் தான் திருடுறான். டைட்டில் விக்கிறாரு இல்லையா? அது 640 ரூபா வந்து வவுச்சர் போட்டு கொடுத்துருவாங்க. மீதி காசு எடுத்துருவாரு. ஓ ஓகே ஓகே. இவர் ஈஸி மெம்பர் இருக்கனால ஈஸியா தெரிஞ்சார். ஓகே, இந்த மாதிரி ஈஸி மெம்பர் ரொம்ப ஈஸியா தெரியும். நல்லா இருக்கு இந்த டைட்டில். சோ இந்த மாதிரி தான் எடுத்துட்டாங்க. ஆனா எப்படி சார் ஒருத்தவர் வந்து 2 சங்கத்திலயுமே உறுப்பினர் இருக்க முடியுமா? இருக்கலாம் சார். நானும் இருக்கேன் 3 சங்கத்துல. இல்ல நான் அந்த சொல்ல வரல. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2மே வந்து இந்த டைட்டில் மத்த விஷயம் ஒண்ணு இங்க போலாம் இல்ல இங்க போலாம். இந்த 2 பேருக்குள்ள ஒரு லீகல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்படி இருக்கிறவங்க இங்க இருக்கிறப்பவும் அங்கேயும் போகலாமா? அப்ப இங்க தொழில்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? இந்த அமைப்பு அங்க தொழில்னு ஒரு அமைப்பு இருக்கும். 2 பேத்துக்கு வந்து சார். இப்ப நீங்க படம் எடுத்து சொல்றீங்க. நீங்க ப்ரொடியூசர். தம்பி வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு? நீங்க கொஞ்சம் வந்து நல்லா நம்புறீங்க, எல்லாரையும் நம்புறீங்க. தம்பி என்ன பண்றாரு? உங்க படத்தை அவர் பேர் சென்சார் கேட்கறாரு. நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்காத காரணம் என்ன? நீ படம் பண்ணாங்க ரெக்கார்டு காரணம். ஹீரோக்கு என்ன அட்வான்ஸ் கொடுத்தா? மியூசிக் டைரக்டருக்கு என்ன அட்வான்ஸ் கொடுத்தா? ஹீரோயினுக்கு என்ன அட்வான்ஸ் கொடுத்தா? ஃபைட் மாஸ்டருக்கு என்ன அட்வான்ஸ் கொடுத்தா? டான்ஸ் மாஸ்க்கு என்ன அட்வான்ஸ் கொடுத்தா? எல்லாத்துக்கும் மியூசிக் டைரக்டருக்கு என்ன எல்லாத்தையும் ரெக்கார்டு காரணம் அங்க கேட்க மாட்டாங்க. ஓ அங்க வந்து ஓகே அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படித்தான் இவன் கூட ஒரு படம், அவர் பேரு அவரு படத்தை இவன் வந்து இவன் பேரு சென்சார் கொடுத்தான். ஒச்சாயே இவன் படங்கிறவன் என்ன படம்லாம் பண்ணிருக்கான். எங்கிட்ட அப்படி 2-3 படம் வந்து கேட்டான். நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன். ஏன்னா இப்ப மீடியேட்டர் ஆகும். மீடியேட்டர் வந்து உங்கள்கிட்ட படம் வந்து தரேன்னு சொல்லி அந்த படத்தை அப்படியே வாங்கிட்டு வந்து கொடுத்து சென்சார் கேட்குது.
அதுக்காக நான் வந்து ஏன்னா சென்சாரை வாங்கிட்டாங்கன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் படம் வைக்கும்ல, அது இவனுக்கு தான் லாபம். ஏன்னா அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான், ஐயோ உங்க படம் படமானு கேட்கறாங்க சார், யாரும் வேண்டான்றாங்க, அதனால உங்க படம் விற்காது, உங்களுக்கு எடுத்துட்டு போங்க அப்படிம்பான். இவன் வித்துருப்பான். இன்னொரு செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்காரு, சரி, அவர் என்ன பண்ணாருன்னா சேலம் எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருக்காரு, சரி, இருப்பாரு, எம்ஜிஆர் பாட்டுலாம் போட்டு மேடையில் இருப்பார். அவரு படம் எடுக்கிறாரு. அவரு படம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்க அந்த படத்தை அவர் வித்து தரங்க வாங்குறாரு. அவர் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. இப்போ அவர் எம்ஜிஆர் இல்ல, நல்ல மனசா கொடுத்துட்டாரு. இவரு அவங்க கையெழுத்து போட்டு இவரு வித்துட்டு போயிட்டாரு. தமிழ் தாய் கிரியேஷன்ஸ் ஒரு கம்பெனி இந்த பக்கத்துல தான் இருக்காரு. 1 கோடி ரூபாய்க்கு 1.5 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்திருக்காரு. சரி, அத டான்ஸ் மாதிரி பிரபுதேவா மாதிரி ஒருத்தர் பாத்தீங்களா? ஆமா, அவர் தான் டைரக்டர். சரி சரி, அவர் எங்கிட்ட வந்து கேட்கறாரு படத்தை எப்படியா வித்து கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. சரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவரு இந்த துரைசாமி, வேற சொல்றேன், துரைசாமிங்கிறவரு படம் சூப்பருங்க, ஃப்ரீ போடுறாங்கல்ல, நான் வித்து தரேன் 3 கோடி. 1.5 தான் சொல்லிச்சு, 3.5 ஓகே அப்படின்னு கொடுத்தாங்க. அக்ரிமெண்ட் போட்டாச்சு. 1 மாசம் கழிச்சு சார் படம் பார்த்தேன், இது வந்து எல்லாம் நல்ல படம், நீங்க மட்டும் பண்ண 100 கோடி வசூலாயிடும். யாரோ ஒரு நீங்க ஒரு 25 லட்சம் செலவு, 25 லட்சம் ரூபாய் ஆந்திராவில் ஒரு வீடு இருந்தது வித்து கொண்டு கொடுக்குறாரு. கடைசி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெருவில் கஷ்டப்பட்டார். நான் அரிசி வாங்கிட்டேன். என்னன்னா மோசடி பண்றதுக்காக, ஏன்னா இவங்க சினிமாக்காரங்க கிடையாது. நீங்க பத்திரிகார் சார், பத்திரிகை தர்மம் பார்ப்பீங்க, நல்லவன் கேட்டவன் யோசனை பண்ணீங்க, ஒரு எந்திரம் மாதிரி நீங்க இருப்பீங்க. நான் கூட சினிமாக்காரன், ஐயோ பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க நான் நினைப்பேன். அப்ப ஒரு படத்தை நான் வித்து கொடுத்தேன்னு சொல்லுங்க, யாச்சாவது ஒரு படத்துல காசு வாங்கினேன்னு சொல்லுங்க, எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க வித்து கொடுங்கண்ணே, ஏன்னா அவங்களுக்கு பண்றேன்னு எவ்வளவு பேர் கேட்பாங்க. நாளை காமிச்சு விடுறவங்களே நான் வாங்க முடியும். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வட்டி வாங்கியிருப்பாங்க, கொண்டாடி கூட என்ன கஷ்டப்படும். அந்த காசை சாப்பிட்ற நீ எல்லாம் மனுஷனா? மனுஷனா சார்? உனக்கு மாதிரி தானே அவனுக்கு கொண்டாடி பிள்ளை இருக்கும், எவ்வளவு கஷ்டப்படுவாங்க சார். ஸ்கூல் படிக்க முடியாம வந்தாலும் போயிட்டார் சார், தமிழ் தாய் பீஸ் பக்கத்துல தான் இருக்காரு. நான் வாடகை கொடுத்து ஸ்கூல் பீஸ் கட்டி அரிசி வாங்கி கொடுத்தேன், வீடியோவும் போட்டாரு, என்கிட்ட லெட்டரும் இருக்கு. இது மாதிரி அந்த எல்லா திருடனும் ஒன்னா சேர்த்து திருடாதான். இவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி, இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. உங்க மேலேயும் ஒரு அலிகேஷன்ஸ் அதனால வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? உங்க மனநிலை வந்து எப்படி இருக்கும்? இப்போ மக்களே வந்து சிலர் வந்து ஆரம்பம் ஆமாப்பா இருந்தாலும் இருந்திருக்கப்பா, இது நடந்துருச்சுப்பா, அது நடந்துருச்சுப்பா, இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போவாங்கல்ல சார். ஒரு பையன் 10 பேர் சொல்றாங்க, 2 பேர்ல 10 பேர் சொல்றான். அதனாலதான் மறுரெட்டி நான் அடிச்சேப்போம். அதாவது ஒருத்தன் சொன்னான், நான் ஒரு படம் பண்ணேன், என் படம் தான் வந்து ஜாகவர்த்தங்க போன 50,000 ரூபாய் கேட்டாரு அப்படின்ட்டான். நேருக்கு நேர் சொல்றான் சார். அன்னைக்கு மேடையில பேசணும்ல, அவன் மைக்கு பிடிச்சி பேசணும்ல ஒருத்தன், சக்கரவர்த்தின்னு அவன் பேர். 50,000 ரூபாய் என்கிட்ட கேட்டாரு. ஆனா கேட்டாருன்னா அவன் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல பாத்ரூம் ஒண்ணு இடிஞ்சிச்சு, கக்கூஸ் ஆபீஸ்ல கக்கூஸ் கேட்டா வந்தாரு. சரி, வந்த போது அது 3 லட்சம் ரூபாய் கேட்டாரு. என்ன 30,000 ரூபாய் கேட்க மாட்டாங்க, ஏன் 3 லட்சம், உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், சரி வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். எனக்கு அவர் மெம்பரா இருந்திருக்காரு, பணம் கட்டல, இதாயிட்டாரு. எனக்கு தெரியாது, அது யாருன்னு தெரியாது. இது கடுப்பாகி இந்த மாதிரி சண்டைலாம் வந்தவங்க நீங்களாம் அவங்கெல்லாம் சண்டை வரும்போது இவர் வந்து மைக்கில் பேசுறாரு, ஒரு மாதிரி ஒரு வீடியோவில் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, என்ன படம் அது பேர், நல்ல மாதிரி ஒரு படம் நான் எடுத்தேன், நான் தயாரிச்சேன், இன்னும் ஒரு பறவை, நான் படம் தயாரிச்சேன். தயாரிச்சு சென்சார் வாங்க போகும்போது இவர் இருந்தாரு, ஜாகவர்தன் தலைவர். கேட்கும் போது என்கிட்ட 3 நாள் இழுக்க அடிச்சாரு. 4ஆவது நாள் வந்து ஒரு டைட்டில் வேற ஒரு ஆள் வச்சிருக்காரு, அந்த டைட்டில் எனக்கு வந்து வாங்கி கொடுக்கணும்னா நீங்க வந்து 5 லட்சம் நினைக்கிறேன், 5 லட்சம் ஆகும் அப்படின்னு கேட்டாரு. அதனால இந்த புறாத்தர நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். 5 லட்சம் வாங்கிட்டு எனக்கு டைட்டில் மாத்தி கொடுத்தாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சத்தியமா நைட்லாம் தூங்கல சார். என்னன்னா டிவியில உட்காந்து பேசுறாரு, நான் இந்த டேட்ல போனேன், இந்த டேட்ல போனேன், டேட் வரையா சொல்றாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் ரிலீஸ், அதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் பண்ணது எவ்வளவு கிஞ்சில கூத்தாரா அவர் பண்ண மாட்டேங்கிறாரு. சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ்னா அந்த டைம்ல நான் பொறுப்புல இல்லை. சொல்லிட்டு காலையில மேனேஜர் நைட்டே போன் பண்ணேன், 11 மணிக்கு போன் பண்ணேன், மேடம் கொஞ்சம் காலையில் சீக்கிரம் வந்துருங்க. என்ன நாங்க இல்லை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, 8 மணிக்கெல்லாம் வாங்க. 8 மணிக்கு வந்துட்டாங்க. அவங்க பார்த்தேன் இந்த மாதிரி சொல்றாரு, எல்லாம் ரெக்கார்டு எடுங்க. ரெக்கார்டு எடுக்கும்போது இவன் வந்து மெம்பரே பணம் கட்டியே 2 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து
ஏப்ரலுக்குள்ள பணம் கட்டணும். ஜூனுக்குள்ள ஏப்ரலுக்குள்ள கட்டினா ஓட்டு உரிமை இருக்கு, படம் எடுத்திருந்தா பயிலாபடி. ஜூன் மாசத்துக்குள்ள பணம் கட்டலாம், மெம்பர்ஷிப்பே கிடையாது. ஓ ஓ ஓ தானாகவே மெம்பர்ஷிப் இழந்துருவாரு, பயிலாவில் தான் இருக்கு. இவர் வந்து 3 வருஷம் கட்டல. அப்ப எல்லாமே போயிடுச்சு. நாடோடி பறவை அந்த படம் பேர். நாடோடி பறவை. நீங்க செக் பண்ணுங்க யாரு படம்னு பாருங்க. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், எல்லாம் செக் பண்றேங்க. செக் பண்ணா கடைசியில வந்து கவுன்சில் இருக்கு அந்த பேர் டைட்டில். கவுன்சில் காலைல 11 மணிக்கு வந்த உடனே தினேஷ்க்கு போடுறேன். சரி. தினேஷ் இந்த மாதிரி நாடோடி கூட யார் சென்சார் பண்ணிருக்காங்க, சென்சார் காப்பியோட அனுப்பி விடுறாங்க. இவன் சொன்னான்ல, ஆமா 6 மாசத்துக்கு முன்னாடி சென்சார் பண்ணிட்டாங்க. ஓ இவன் டேட் வாரியா சொல்றான்ல, அது 6 மாசம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸே பண்ணிட்டாங்க. ஆமா, அத சொல்றான். ஒரு நிம்மதியா சார். ஆனா ஒருத்தன் சொல்றது வேற, உட்கார்ந்து ஆதாரமா நடிக்கிறான். இந்த டேட்டுக்கு போனேன், இந்த டேட்ல நாளைக்கு வாங்கினாரு, நாளைக்கு வாங்கினாரு, அதுக்கு அடுத்த நாள் வாங்கினாரு. 3 நாள் கழிச்சு போகும்போது நைஸா வேற ஒருத்தர் இருக்குனாரு. அப்புறம் 5 லட்ச ரூபா ஆகும்னாரு. சரி நான் தரேன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு வாங்கி தரேன்னு ட்ரை பண்ணாரு. ஆனா அதுக்குள்ள நான் போயா இந்த டைட்டில் வேணாம், வேற டைட்டில் குடியா, செருப்பால் அடி பண்ணி ஒரு டைட்டில் கேட்டாங்க அப்படின்னு சொல்றான். செருப்பால் அடி பண்ணி ஒரு டைட்டில் கேட்டாங்க, நாங்கள் அதை கொடுத்தோங்கிறோம். இதெல்லாம் மண்டையில ஓடி தூங்கல. நீ என்ன, ஏன்னா நம்ம திருடல, ஆனா ஆதாரபூர்வமா ஆதாரம் வச்சு சொல்லலாம். இந்த மாதிரி டேட்டாவோட சொல்லலாம். எனக்கு நைட்டு டக்குன்னு கடவுள் இருக்காரு தான், டக்குன்னு இந்த படம் வந்து வேற யாரும் பண்ணிருக்காங்க, யாரும் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு வரல. காலைல ஆபீஸ் போய் எடுத்தா என் பேர்லயே இல்ல, பொய்ங்கிறத நான் வீடியோவா ஆதாரமா போட்டேன். அப்புறம் அவன் சைலண்ட் ஆயிட்டான். அதே மாதிரி துரைசாமி இவன் எல்லாம் ஒண்ணு. அன்னைக்கு வந்து துரைசாமி சேகருக்கு வந்தாலும் அவன், அப்புறம் வந்து இந்த சக்கரவர்த்தி சேகர் எல்லாமே கூட்டுக்களவாணிங்க. எல்லாமே ஆதாரம் வச்சிருக்கு. எதுவுமே நான் பேசுறதுக்கு எதுவுமே ஆதாரம் இல்லாம பேசல, எல்லாம் ஆதாரம் பேசுவேன். இதே துரைசாமியும் வழியை நிற்கிறாரு, சக்கரவர்த்தியும் சேகரம் போய் கேமரா உடைக்கிறாங்க. வீடியோ இருக்கு. கேமரா எப்படி உடைக்கலாம்? கேமரா யார் உடைப்பா? திருட்டு பசங்க. திருட்டு பசங்க தானே உடைப்பாங்க, அந்த திருடன் தான். இதெல்லாம் ஆதாரமா நான் சொல்றேன். என்ன ஒரே ஒரு ஆதாரம் காமிச்சு. சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். அதோட நிறுவனத்தாருக்கும் அதில் ஒர்க் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ராயல் கலந்த கரங்கோப்பி சிறந்தாழ்த்தி வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சினிமா சேட்டை இதுக்கு வந்து நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். உங்க மூலியமா மக்களுக்கும் எங்க கில்டு உறுப்பினருக்கும் குறிப்பா தயாரிப்பாளர் அனைவருக்கும் விசாரணும். ஏன்னா சேர்ந்துச்சுன்னா ஏமாறணும்னா கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வச்சுவாங்க, யாரும் ஏமாறணும்னு நினைக்க மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.